Hi friends, welcome to UTM. UTM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். TNPSC நியூ சிலபஸ்ல 20 திருக்குறள் அதிகாரங்கள் நமக்கு பொது தமிழ் பகுதியில் கொடுத்திருக்காங்க. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருக்குறள் அறிவோம் சீரியஸ்ல 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊக்கமுடைமை, அரண் வலியுறுத்தல், ஈகை இந்த 3 அதிகாரங்களும் நம்ம முழுமையா முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்புடைமை அதிகாரம் தான். ஓகேங்களா? இந்த அன்புடைமை அதிகாரம் வந்து பாத்தீங்க உங்களுக்கு அறத்துப்பால்ல வரும். அறத்துப்பால்ல வர இல்லறவியல்ல அன்புடைமை வருது. உங்களுக்கு பாடப்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 1ஆம் பருவத்துல பழைய புக்லையும் சரி புதிய புத்தகத்திலையும் சரி உங்களுக்கு டேர்ம் 1ல வருது. 6th டேர்ம் 1ல உங்களுக்கு இந்த அன்புடைமை அதிகாரம் வருது. அதுல இருக்கக்கூடிய 10 குறட்பாக்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நான் காட்டிடுறேன். பாத்துங்க என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது. குறள், அதுக்குண்டான விளக்கங்கள், தொடை விகற்பம், அணி இலக்கணம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம நாலடியாருக்கு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி திருக்குறளை பற்றி நூலாசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, ஸோ அதோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வர கிளாஸில் நான் திருக்குறளை பற்றின முழு தகவலையும் உள்ளடக்கிய ஒரு இதை வந்து வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியை நான் வந்து இந்த பிடிஎஃப்ல இணைச்சிருக்கேன். ஸோ சொற்பொருள் வந்து ரொம்பவே முக்கியம். சொற்பொருள் நம்ம புரிஞ்சுதான் திருக்குறள் படிக்கணும். அதே மாதிரி வார்த்தைகளை வந்து பிரித்து படித்தோம்னா தான் நமக்கு வந்து அதனுடைய முழு அர்த்தம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் பற்றி இப்போ நூல்வெளி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இந்த கிளாஸில் நான் எடுக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் முழுமையுமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்புடைமையோட 10 குறளுக்கான விஷயம் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் நூல் குறிப்பை பற்றியும் உங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது போக வந்து தொடை விகற்பம் உங்களுக்கு என்னென்ன இது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். முதல் சீரும் இரண்டாம் சீரிலையும் முதல் எழுத்து தோன்றி வந்துச்சுன்னா என்ன, இரண்டாம் எழுத்து தோன்றி வந்துச்சுன்னா என்ன அப்படின்ற இந்த முழு தகவல்களையும் நம்ம பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லையும் உங்களுக்கு அதற்கான யூடியூப் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ ஆல்ரெடி நம்ம யாப் இலக்கணத்தில் எடுத்து போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் அது புரியல அப்படின்னா கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தொடை விகற்பத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே. அன்புடைமையில வந்து வள்ளுவர் நமக்கு வலியுறுத்துற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்பை வாழ்வின் மையமாக கொண்டால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்ற கருத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்புடைமை அதிகாரம் முழுக்கவே வந்து வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி இருப்பார். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கமல் சார் சொன்ன மாதிரி வந்து வாழ்வே தவம், அன்பே சிவம். ஸோ இறைவனுக்கு வந்து நம்ம ஒப்பிட்டு எப்படி நம்ம வந்து நாலடியாரை வந்து திருக்குறளுக்கு இணையா நம்ம ஒப்பிடுறோமோ அந்த மாதிரி தான் இறைவனுக்கு வந்து ஒப்பிடக்கூடிய விஷயம் எது? அன்புதான். ஒரு மேல நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்றது நம்ம இறைவனை கைகூப்பி மனசார கும்புறதுக்கு சமம். ஓகேங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்றது இறைவனுக்கு சமமான விஷயம். அந்த அன்பை வந்து மக்களிடத்து, பிற உயிர்களிடத்து, அதாவது மனுஷங்க கிட்ட மட்டும் கிடையாது, பிற உயிர்கள் அதாவது ஒரு நாயா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூடையும் எந்த அளவுக்கு நம்ம அன்பை செலுத்தணும், அன்பின் வழியே தான் வந்து நம்ம இறைநிலையை காண முடியும் அப்படின்றது தான் வள்ளுவர் நமக்கு இந்த அதிகாரம் முழுமையமாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல் குறள் பாருங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். சோ இதுல என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா என்ன? அன்பை நம்ம வந்து தாழ்பால் போட்டு அடைக்க முடியுமா? நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், நம்ம ஒரு தாழ்பால் போட்டு நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டு போறோம் இல்லைங்க, அந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அன்பை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாது? அன்பு இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய யார் மேல வந்து பிரியப்பட்டு இருக்கோமோ, யார் மேல அன்பு கொண்டு இருக்கிறோமோ அவங்க கஷ்டப்பட்டு, சரிங்களா? சோ அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, துன்பத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளால அந்த அன்பு உள்ளவே வச்சுட்டு இருக்க முடியாது. மனசுக்குள்ளேயே அந்த அன்பை பூட்டி வச்சிருக்க முடியாது. அது நம்மளுடைய கண்ணீர் வழியாக வெளியே தெரிந்துவிடும். பூசல் தரும்னா வெளியே தெரிந்துவிடும். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உட்கட்சி பூசல், அந்த கட்சியோட உட்கட்சி பூசல் பாது அப்படின்ட்டு. உட்கட்சி பூசல்னா என்ன? பூசல் அப்படின்றது அந்த கட்சியோட விவகாரங்கள் வெளிப்படையா வெளியே தெரியறது தான். ஓகேங்களா? அவங்களுக்குள்ளேயே இருக்கிற விஷயம். இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது என்ன? வெளியே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியே எல்லாத்துக்கும் பொத்தாம் பொதுவாக வெளியே தெரியக்கூடியதுதான். பூசல்னா என்ன? வெளிப்படையாக தெரிவது. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம அன்பு வச்சிருந்தாலும், ஓகேங்களா, வெளியவே காட்டாம வச்சிருந்தாலும் நம்மளுடைய அன்புக்குரியவர் யார் மேல நம்ம அன்பு வச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளால அந்த அன்பை வந்து உள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய கண்கள் வழியாக, கண்ணீர் வழியாக அது வெளியே தெரிந்து விடும். ஓகேங்களா? இதான் வந்து வள்ளுவர் அழகா இந்த குறள்ல சொல்லியிருக்கார். இதுல சொற்பொருள் பாருங்க. அடைக்கும் தாழ்னா தெரியலைங்களா? தாழ்பால்.
ஓகேங்களா. ஸோ வீட்டை பூட்டுறதுக்கு வந்து நம்ம தாழ்பால் போடுறோம் இல்லைங்களா, அந்த தாழ்பால் தான். ஓகேங்களா. ஸோ மனசுக்கு அந்த மாதிரி பூட்டை போட்டு தாழ்பால் போட்டு போட முடியுங்களா, முடியாது. ஆர்வலர், ஆர்வலர்னா என்ன, விருப்பமுடையவர்கள், அன்புடையவர்கள். ஓகேங்களா, நமக்கு நம்மளுடைய விருப்பத்திற்கு உரித்தானவர்கள், அன்புடையவர்கள். புன்கணேர், அவர்களின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இது எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கும். ஓகேங்களா. ஆனா எதற்காக இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஒருத்தங்க அது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதோட உள்ளார்ந்த அர்த்தங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு எளிமையா புரியும். அதற்கப்புறம் அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் நீங்க படிக்கும் போது, அந்த மெட்டீரியல்ஸ்ல நீங்க படிக்கும் போது எளிமையா புரியும். ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா வந்து ஒரு சில விஷயத்துக்கு நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு விளங்காம படிச்சோம் அப்படின்னா மனசுல பதியாது. ஸோ அதற்காக சொல்ற விஷயங்கள் தான். துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல்னா என்ன, வெளிப்பட்டு நிற்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டு விடும். இதுக்கு ரொம்ப நமக்கு மனசுல பதிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தெய்வ திருமகள் நீங்க படம் பார்த்துருக்கீங்களா, இவர் விக்ரம் நடிச்ச படம். ஓகேங்களா. ஸோ நடிகர் விக்ரம் நடிச்ச படம். அந்த சாரா குழந்தை கூட வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு கிராக் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவங்க அந்த பெண் அந்த குழந்தையோட அம்மாவோட அப்பா வந்து தன் வசம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாரு. அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு கோர்ட் சீன் ஒன்று இருக்கும். அந்த கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசர் அவர்கள் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம ரெண்டு பேத்துக்கு வந்து எந்த ஒரு கன்வர்சேஷனுமே இருக்காது. விக்ரமுக்காகட்டும் சாரா அந்த பாப்பாவுக்காகட்டும் ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை கன்வர்சேஷன் இருக்காது. ஜஸ்ட் அந்த ஆக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு அப்படி கடத்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது அது ஒரு படம் தான். ஓகேங்களா. அது ஒரு படம் தான். பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மள அறியாம நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அந்த எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் பிறரிடம் நாம் அன்பு செலுத்துறதும். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து மற்றவங்க மேலே நம்ம அன்பு வச்சிருக்கும் போதும் கண்டிப்பாக நம்மளையே அறியாமல் நம்ம என்னதான் வந்து அழுதரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளையும் மீறி அந்த கண்ணீர் துளிகள் நம்மளுடைய கண்ணிலிருந்து வெளியே வந்து நம்மளை காட்டி கொடுத்துடும், நம்ம அன்பை காட்டி கொடுத்து விடும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே அந்த முதல் அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கும்போது அந்த சீன் பார்க்கும்போது என் கண்ணில் இருந்து அப்படி ஒரு தண்ணி வளைஞ்சிட்டு வந்துச்சு. என்னடா அது நம்ம அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆம்பளை பையன் அழுகக்கூடாது அந்த அந்த ஒரு இதில் வந்து என்னடா நம்ம அழுகிறோம் அப்படின்ட்டு, ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். அந்த படத்துக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். ஓகேங்களா. சார் நம்ம அழுகிறக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணில் இருந்து வளைஞ்ச தண்ணி வந்து நான் தொடச்சிட்டு அப்படியே சைடில் பார்க்குறேன். கூட உட்காந்துட்டு இருந்த பசங்க எல்லாரும் வந்து கண்ணில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிருது. நம்ம ஆம்பளை பையன் அழுகக்கூடாது, இன்னும் படத்தில் இருக்கிற சீனை பார்த்தா அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அடிபட்டு போயிருது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய உண்மையான அன்பு அங்க வெளிப்பட்டு நிக்குது. என்னதான் ஒரு திரைப்படமா இருந்தாலும் அங்க காட்டக்கூடிய அப்பா மகள் பாசம் அப்படின்றது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு உணர்வு. ஓகேங்களா. அந்த உணர்வு அப்படின்றது தான் நம்மளுடைய கண்ணீர் வழியாக வெளியே வருது. அதற்கு கூட அழுகலை அப்படின்னா அதுதான் கல் நெஞ்சம். அந்த கல் நெஞ்சத்தை பத்தியும் வந்து வள்ளுவர் இந்த அன்புடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. பின்னர் அதாவது அடுத்தடுத்த குரல்ல உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா. அடுத்த குரல் பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற தொடை விகற்பம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ முதல் சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் நான்காவது சீர் 1 3 4 இந்த 4 சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வருது. மேற்கதுவாய் மோனை. அன்பிற்கும் புன்கணீர் இரண்டு அடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை. இந்த குரல்ல எந்த ஒரு அணி இலக்கணமும் பயின்று வரல. அடுத்த குரல் பார்க்கலாமா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னா என்ன, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னா அன்பு இல்லாதவங்க. ஓகேங்களா. அன்பு இலார் அதுதான் அன்பிலார். ஓகேங்களா. இதை நம்ம பிரிச்சு பொருள் கொள்ளணும். அன்பு இலார்
பிரித்து பொருள் கொண்டோம்னா ஈஸியா நமக்கு அதோடைய வார்த்தைகளுடைய விளக்கம் நமக்கு எளிமையா புரியும். அன்பு இலார், அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்களா, என்ன நினைப்பாங்களா, எல்லாமே தன்னுடையது, தமக்கு உடைமையானது, தமக்குரியர், ஓகேங்களா, தமக்கு உடைமையானது, எல்லாமே எனக்கானது, நான் யாருக்கும் தரமாட்டேன், ஓகேங்களா. எதை நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, அவங்க சேர்த்தியே வச்சிருந்தாலும் நம்ம பொருள் ஈட்டும் பொருள் நம்ம தான் இருந்தாலும் அது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வள்ளுவருடைய வாதம், ஓகேங்களா. ஸோ அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தான் சேர்த்தது மட்டுமல்ல தன்னை சார்ந்தவங்க சேர்த்ததையும் வந்து தனக்கே உரியதுன்ட்டு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பணமா இருக்கட்டும், பொருளாகட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்குத்தான் வேணும், மற்றவங்களுக்கு எதுக்கும் யாருக்கும் எதுவும் நான் தரமாட்டேன், எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அன்பில்லாதவர்கள். அன்புடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அன்புடையவர்கள் என்பும் உரியர் பிறருக்கு. என்பும்னா என்ன, எலும்பு, ஓகேங்களா. என்பும் உரியர் பிறருக்கு, அதாவது அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே வந்து மற்றவங்களுக்காக அப்படின்ட்டு வாழ்றவங்க தான் அன்புடையவர்கள், ஓகேங்களா. ஸோ நான் சேர்த்து வைத்த பொருளாகட்டும் சொத்தாகட்டும் எதா வேணா இருக்கட்டும், அது எனக்கானது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமானது. அது வந்து ஒரு பொருளோட அடங்காது. அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த தயாரா இருக்கவங்க யாரு, அன்புடையவர்கள். அன்புடையவர்கள் மனதுதான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உயர் பிறருக்கு. இந்த இடத்துல எலும்பு அப்படின்றது நம்ம எப்படி பொருள் பண்ணணும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பொருள் ஆவி அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும், ஓகேங்களா. அதுக்காக நம்ம எலும்பை தரது, எலும்பையும் தரது தான், உயிரையே தரோம், ஓகேங்களா. ஆவி அப்படின்னா என்ன, நம்ம உயிரையே தரோம் அப்படிங்கும்போது எலும்பையும் சேர்த்து நம்ம தரது தான். இந்த இடத்துல நம்ம பொருள் கொள்ள வேண்டியது எப்படி, உடல் பொருள் ஆவின்ட்டு எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க தான் வந்து அன்புடையவர்கள். ஸோ அதில் தொடர் விருப்பம் பாருங்க. முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வருது, அப்ப ஒரு மோனை. முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது, அப்ப ஒரு எதுகை. முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் கடைசி எழுத்தும் ஒன்றி வருது, அப்ப ஒரு இயைபு. அன்பிலார் என்பும், இதெல்லாம் இரண்டு அடியிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது, அப்ப அடி எதுகை, ஓகேங்களா. இதெல்லாம் அணி இலக்கணம் எதுவும் இந்த குறள்ல பயின்று வரல. விளக்கம் பாருங்க, இந்த பிக்சரையும் பாருங்க, இந்த கேரக்டர் பாருங்களேன், எல்லாம் தனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் தன்னகத்தே வச்சுட்டு இருக்கு, ஓகேங்களா. இதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சது, ஓகேங்களா. நான் சொல்லணும் அப்படின்னா முத்து படம் பார்த்துருக்கீங்களா, அந்த அந்த வயசுல நான் பார்க்கும்போது என் மனசுல ஆழமா பதிஞ்சது, ஓகேங்களா. முத்து படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வயசு ரஜினி இல்லாம வந்து பெரியவர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஜமீன்தாரா இருப்பார், ஓகேங்களா. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தன்னுடைய சொத்தை எல்லாமே வந்து அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பார். ஒரு வள்ளலா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுடைய சிரிப்புல ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம்ன்ற மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு ஏழை மக்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு இருப்பார். ஆனா ரகுவரன் கூட அவர் தம்பி கூடவே இருப்பாரு, ஆனா அவருக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தனக்குன்னு வச்சுக்கணும், தன் குடும்பத்திற்குன்னு வச்சுக்கணும், தனக்கு மட்டுமே அனைத்துமே சொந்தம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா திவான் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி நடக்கும்போது அது தெரிஞ்சு என்ன பண்ணுவார் ரஜினி, எல்லாத்தையும் திறந்துட்டு உனக்கு இதுதானே வேணும், பணத்து மேலதான் நீ பற்று வச்சிருக்கிற, எனக்கு பணத்து மேல எனக்கு பற்று கிடையாது, ஓகேங்களா. மக்களுக்கு நல்லது செய்யணும், என்னுடைய அனைத்து சொத்துக்களா என்னென்ன நான் ஈட்டி வச்சிருக்கணும் எல்லாமே மக்களுக்கு பிறருக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வுல சந்தோஷத்தை கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனா நீ ஒரு அற்பமான விஷயம், ஒரு பணத்துக்கு வந்து நீ முக்கியத்துவம் கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி, உனக்கு இதுதானே வேணும் இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியே போற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். அதை பார்க்கும்போது வந்து அந்த வயசுல அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாரமா மனசுல பதிஞ்ச விஷயம், ஓகேங்களா. அதற்கப்புறம் அது சினிமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வளர நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நம்ம இருக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசுல பாரமா இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணத்துல இருக்கிறவங்க தான் அன்புடையவர்கள். விளக்கம் பாருங்க, அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவார், அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார். இங்க உடல் பொருள் ஆவின்ற குறிக்கிற வார்த்தை இது என்பும். என்பும் அப்படின்றதுக்கு எலும்பு அப்படின்றது தான் பொருள். ஆனா இந்த குறள்ல அதோடைய அர்த்தம் உடல் பொருள் ஆவி அப்படின்ற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வரும்.
அடுத்த குறள் பார்க்கலாம். ஒரு குறள் பார்க்கறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஆனா குறளை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல பாருங்க. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. ஏய்ந்த என்ன? ஏந்தனா இணைந்த, இணைந்து, உண்டாகிய, பொருந்துவதற்கு உரிய, ஓகேங்களா? அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. எப்படி வந்து உயிர் வந்து உடம்போடு பின்னி பிணைஞ்சிருக்குது, நம்மளுடைய உடலும் உயிரும் எப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னொன்னு கிடையாது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி எப்படி இரண்டும் பின்னி பிணைஞ்சு இருக்குதோ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வாழ்க்கை நெறி வந்து எதோட பின்னி பிணைஞ்சிருக்கணும்? அன்போட பின்னி பிணைஞ்சிருக்கணும், ஓகேங்களா? வாழ்க்கை நெறி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றது என்ன? ஒழுக்கத்துடன் வாழ்தல், பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது, சமூகத்துடன் இணைந்து வாழ்தல். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை நெறி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்ற விஷயங்கள். அப்ப இந்த வாழ்க்கை நெறி வந்து எதற்கூட பின்னி பிணைஞ்சிருக்கணும்? அன்போடு பின்னி பிணைஞ்சிருக்கணும். அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. ஆருயிர்னா என்ன? நம்மளுடைய அருமையான உயிர். நம்ம உயிர் மேல நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரியம் எல்லாத்துக்குமே இருக்கும். எதனால? அது நம்ம உயிர். என்போடு ஏய்ந்த தொடர்பு, அதாவது உயிருக்கும் இங்கேயும் என்போடுனா என்ன? எழும்புதான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்? உடலோடு, ஓகேங்களா? ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. உயிருக்கும் உடலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு பந்தம் இருக்குதோ அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்போடு ஏந்த வழக்கென்பன்னா என்ன? வாழ்க்கை நெறி. வாழ்க்கை நெறி இதையும் நம்ம பிரிச்சுதான் பொருள் கொள்ளணும். வழக்கென்ப, வழக்கு என்பன்னா என்ன? கூறுறது, ஓகேங்களா? சொல்றது. வாழ்க்கை நெறி என்று கூறப்படும் வாழ்க்கை நெறி என்று கூறப்படுவது எதோடு பின்னி பிணைஞ்சிருக்கணும்? அன்போட பின்னி பிணைஞ்சிருக்கணும். இதுல தொடை விருப்பம் பாருங்க. அன்போடு ஆருயிர்க்கு 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வருது. அப்ப ஒரு முனை 1வது அடியிலையும் 2வது அடியிலையும் 2வது எழுத்து பொருந்தி வருது. அப்ப அடி எதுகை. அன்போடு என்போடு, அப்ப அடி இயைபு. வேற ஏதாவது பொருந்தி வருதா? அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த விளக்கத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு அணி இலக்கணம் வந்து இதுல வருதுன்றது நமக்கு நல்லாவே புலப்படும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்க 3 கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். எதனால வந்து இந்த இடத்துல அணி இலக்கணம் பயின்று வருது அப்படின்றது, அது என்ன மாதிரி அணி அப்படின்றது டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. அப்ப எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? உடம்பையும் உயிரும் எப்படி இணைஞ்சிருக்குதோ அது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது அப்படின்ட்டு அந்த கம்பேரிசன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போலன்ற ஓம உருவு உங்களுக்கு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும்னா என்ன? ஈனும் அப்படின்னா தருவது. நண்பென்னும்னா என்ன? நண்பு அப்படின்னா இதை பிரிச்சு நம்ம பொருள் கொண்டோம்னா நண்பு கூட்டல் எண்ணும். நண்புன்னா என்ன? நட்பு. நாடாச்சிறப்புன்னா அளவற்ற சிறப்பு. நாடானா என்ன? அளவற்ற சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. பிறருக்கு அன்பை தரக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கு, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நான் எல்லாரிடமும் அன்பு செலுத்துவேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? அந்த அன்பு எனக்கு எதை திருப்பி தரும்? நட்பை, அளவற்ற சிறப்புடைய நட்பை வந்து நான் எனக்கு பெற்றுத்தரும்.
ஓகேங்களா. எல்லோரிடத்திலும், அது எல்லோரிடத்திலும் நட்பு என்னும் அளவற்ற சிறப்பை எனக்கு தரும். ஓகேங்களா. அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இதுல தொடை விருப்பம் பாருங்க. 1வது சீர்ல, 2வது சீர்ல, 4வது சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப கீழ்கதுவாய் மோனை. ஓகேங்களா. அன்பு ஈனும் அது ஈனும் 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப என்ன? ஒரு இயைபு. இது போக வேற ஏதாவது வருதா? அன்பு ஈனும் நட்பெண்ணும் 2 அடியிலையும் அந்த கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி இயைபு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு அணியும் பயின்று வரல இந்த குறள்ல. அடுத்த குறள் பார்க்கலாங்களா? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்பன்னா என்ன? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்படின்னா அன்புடையவராய் இல்லறத்தில் ஒழுகியதன் பயன், வாழ்ந்ததன் பயன். ஓகேங்களா. பயன்னு சொல்லலாம். ஓகேங்களா. வையகத்து, வையகத்துன்னா என்ன? உலகத்தில், உலகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இன்புற்றார்னா என்ன? இல்வாழ்வில் சுகத்தை பெற்றவர்கள். இல்வாழ்வில் சுகத்தை பெற்றவர்கள். எய்தும் சிறப்பு. எய்தும்னா அடையும் சிறப்பு. இப்ப இதை படிச்சு பாருங்களேன், நமக்கு அர்த்தம் எளிமையா விளங்கும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நீங்க அன்புடையவராய் இல்லறத்தில் வந்து அன்புடையவராய் வாழ்ந்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்ற சிறப்பை அடைய முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்லறத்தை பத்தின ஒரு குறள். இல்லறத்தில் வந்து நீங்க, இல்லறத்துல யாரு இப்ப கணவன் மனைவியே இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மனைவி இடத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான குடும்பம் அப்படிங்கும் போது நீங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்க குடும்பத்துல எல்லாரிடமும் வந்து அன்புடையவரா இருந்தீங்க அப்படின்னா, அப்படி அன்புடையவரா இருந்து நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை விட உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றது சர்வ நிச்சயம். ஓகேங்களா. ஸோ உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் யாரு அப்படின்னா அந்த சிறப்பு உங்களையே சாரும், வேற யாருக்கும் போகாது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? குடும்பத்துக்குள்ள நீங்க மிக அன்புடையவராய் இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு மட்டும் கிடையாது, எல்லாரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனா இந்த குறள் உங்களுக்கு இல்லறத்துக்குள்ள வருது. ஓகேங்களா. அன்புடையவராய் இல்லறத்தில் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உலகத்துல உங்களை விட சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க யாரும் இல்லைன்ற சிறப்பு உங்களை வந்தடையும். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது முட்டாள்கள்னு சொல்லிக்கலாம். அறியாதவர்கள் அப்படிங்கும்போது நம்ம முட்டாள் தான் சொல்லணும். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அப்படின்னா அன்பு எதை சார்ந்தது? அன்பு வந்து பாத்தீங்கன்னா அறத்தை சார்ந்தது மட்டுமே தான் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. அன்பு வந்து பாத்தீங்கன்னா அறத்தை சார்ந்தது மட்டுமல்ல, வீரத்தை சார்ந்ததும் கூட. வீரத்தை சார்ந்ததும் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா எது? அன்பு. வீரத்திற்கு எதற்கு அன்பு? இப்ப நம்முடைய ராணுவ வீரர்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா. ராணுவ வீரர்கள் நம்ம சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரம் அப்படின்ற அது பின்னாடியே அது வருது. ராணுவ வீரர்கள் அப்படிங்கும் போது அங்க பின்னாடி வீரம் வந்துருச்சு. அப்ப வீரர்கள் ஏன் அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க? அந்த வீரம் மட்டுமே அங்க நிக்கிறதுக்கு, இப்ப எல்லையில போய் நிக்கிறதுக்கு காரணமா? கிடையாது. அவர்கள் எதன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள்? ராணுவ வீரர்கள் எதன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள்? தன் தாய் நாட்டின் மீதும் தன் நாட்டு மக்களின் மீதும் கொண்ட அன்பால் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லையில போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த வீரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது என்ன? அன்பு. எதன் மீது அன்பு? தன் தாய் நாட்டின் மீதும் தன் தாய் நாட்டு மக்களின் மீதும் கொண்டுள்ள அன்பால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லையில நிக்கிறாங்க. அப்ப வீரத்துக்குள்ள இருக்கிறது என்ன? வீரத்துக்கு பேஸ் என்ன? அன்பு தான். அன்பில்லாத வீரம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அழிச்சிரும். தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஓகேங்களா. விரோதத்தை வளர்க்கும், பகைமை தான் வளர்க்கும். அதனால என்ன ஆகும்? அழிவுதான் அதற்கான விடையா இருக்கும். அப்ப என்ன வீரத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு பொதிந்து இருக்கணும்.
அப்பதான் அந்த வீரத்திற்கே அழகு. ஓகேங்களா? இது யாருக்கு தெரியாது? முட்டாள்களுக்கு, அறியாதவர்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? அவங்க அன்புன்றது அறத்தை சார்ந்தது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது முட்டாளே, அன்புன்றது வீரத்தை சார்ந்ததும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். பாருங்க, அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. ஓகே, இதுல தொடை விருப்பம் பாருங்க. முதல் சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப இணை மோனை. முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை. சரி, முதல் சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ 1 2 4 1 2 4ல முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா என்ன? கீழ்கதுவாய் மோனை. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. என்பு இளதனை வெயில் போல காயுமே அன்பு இளதனை அறம். இந்த என்பு இளதனை நம்ம பிரிச்சு தான் பொருள் கொள்ளணும். என்பு கூட்டல் இளதனை. ஓகேங்களா? என்பு இளதனைனா என்ன? எலும்பு இல்லாதவர்கள். எலும்பு இல்லாத ஜீவராசி எது? புழுக்கள் தான். ஓகேங்களா? எலும்பு யாருக்கு இருக்காது? புழுக்கள். எலும்பு இல்லாத புழுக்கள் வெயில் போல காயுமா. வெயில்ல பட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? எலும்பு இல்லாத புழுக்கள் வெயில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படும். கரெக்டுங்களா? அது மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பு இல்லாதவர்கள் அறம். ஓகேங்களா? அன்பு இல்லாதவர்கள் அறம்னா என்ன சொல்லலாம்? நம்ம எப்படி எலும்பு இல்லாத புழுக்கள் வெயில் பட்டு காய்கிறதோ அது போல, இங்க பேசும்போதே நமக்கு அந்த விளக்கம் சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போல அப்படின்ற ஓமா உறுப்பு உங்களுக்கு மறைஞ்சு வரும். ஓகேங்களா? பொருள்பட நீங்க படிக்கும் போதே அதோடைய உள்ளார்ந்த அர்த்தம் நம்ம சொல்லும் போதே வந்து நமக்கு அது வெளிப்பட்டு விடும். ஓகேங்களா? அது போல அப்படின்றது உங்களுக்கு இங்க குரல்ல இல்ல, ஆனா அதோட சொற்பொருள் நீங்க புரிஞ்சு படிக்கும் போது பாருங்க, அந்த அது போல அப்படின்றது உங்களுக்கு எளிமையா வெளியே வந்துடும். என்பு இளதனை அப்படின்னா புழுக்கள், எலும்பில்லாத புழுக்கள் எப்படி வெயிலில் காய்கிறதோ அதுபோல அன்பிலதனை அறம். அன்பில்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்களுடைய மனசாட்சியே. ஓகேங்களா? அறம் இதுதான் அறம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அறம் தெரியாதவர்கள் கிடையாது. அறம் என்னன்றது தெரியும், ஆனா அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அறத்தை நான் செய்ய மாட்டேன், என் வாழ்வில் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அறத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க அன்பில்லாதவர்கள். அந்த அன்பில்லாதவர்கள் அவங்களோட மனசாட்சியை வாட்டி வதைக்கும். வேற யாரும் வேணாம். எப்படி வந்து வெயில் வந்து புழுக்களை வாட்டி வதைக்கிறதோ, எலும்பில்லாத புழுக்களை வாட்டி வதைக்கிறதோ அதுபோல அன்பில்லாதவர்களை அவருடைய மனசாட்சியே வந்து வாட்டி வதைக்கும். இதுல தொடை விருப்பம் பாருங்க. என்பிலதனை அன்பிலதனை. ஓகே, அடி எதுகை அடி இயைபு. இது இந்த இரண்டு தொடை விருப்பம் பயின்று வருது. அது போல வந்து பாத்தீங்கன்னா அது போலன்ற ஓம உருவு இங்க மறைஞ்சு வந்து இருக்குது. அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. விளக்கம் பாருங்க. எலும்பில்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனசாட்சியை வாட்டி வதைக்கும். ஓகேங்களா? புழுக்களை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் எப்படி வெயில் எப்படி வாட்டி வதைக்குதோ அதுபோல அறமில்லாத மனிதனை அவனோட மனசாட்சியை வாட்டி வதைக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஓகேங்களா? ஸோ அந்த பிரிச்சு படிக்கும் போது அதோடைய அர்த்தம் நமக்கு எளிமையா புரியும். ஓகேங்களா? அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு அகத்து இல்லா. அன்பு அகத்து இல்லா. அன்பு மனசுல இல்லாதவர்கள். ஓகேங்களா? அன்பு மனசுல இல்லாதவர்கள் உயிர் வாழ்க்கை எப்படிப்பட்டது? வன்பார்க்கன். வன்பார்க்கன்னா பாலை நிலம். பாலை நிலத்தில் வற்றல் மரம்னா என்ன? வாடிய மரம், பட்டு போன மரம். ஓகேங்களா? வாடிய மரம்னா பட்டு போன மரம் தளிர்த்தற்று, தளிர்த்தது போல. அது நடக்குமா? பாலை நிலத்துல தளிர்த்தது போல
ஓகேங்களா? பாலை நிலத்துல மரம் வந்து தளிர்க்குமா, துளிர்க்குமா சொல்லுங்க? கிடையாது இல்லையா? அந்த மாதிரிதான் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை எதை போன்றது? பாலை நிறத்தில் வாடிய மரம் தளிர்த்ததை போன்றது. தொடை விருப்பம் பாருங்க. அன்பகத்தில்லா அன்பு இங்க பாருங்க, இன்னும் முதல் சீர்லையும் இரண்டாவது எழுத்து புரிஞ்சு வருது, நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து புரிஞ்சு வருது. அப்ப ஒரு எதுகை. இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு அந்த போலன்ற ஓம உறுப்பு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப இது என்ன மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்ன எடுத்துக்காட்டு ஓமையணி. மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. எதை போன்றது? மனத்தில் அன்பு இல்லாதவங்களுடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி குரல்ல நான் தவறா அணியணக்கம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குரல்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலன்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது என்ன எடுத்துக்காட்டு ஓமை அணி கிடையாது, ஓமை அணி தான். ஓகேங்களா? ஸோ குரல்லையே உங்களுக்குன்ற போலன்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அடுத்த குரல் பாருங்க. புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பிலவருக்கு. புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இளவருக்கு. புறத்து உறுப்புன்றது நம்முடைய கை கால் இதெல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புறத்துல மற்றவங்களுக்கு தெரியக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வந்து வெளியே இருந்து யாரோ பார்த்தாங்கன்னா என்னென்ன உறுப்புகள் மற்றவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய புறத்து உறுப்புகள் மட்டும்தான் தெரியும். உள்ள நமக்கு என்ன பார்ட்ஸ் என்ன டேமேஜ் ஆயிருக்கு, எது நல்லா இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அதெல்லாம் அகத்து உறுப்புகள். புறத்துறுப்பு எது? கை கால் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புறத்து உறுப்புகள். எவன் செய்யும் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் என்ன பயன்? யாக்கை, யாக்கைனா என்ன? உடம்பு. அகத்துறுப்பு அன்பிலவருக்கு, அகத்துறுப்பு அன்பில்லாதவர்களுக்கு. அதோட மனதோட உறுப்பு. அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு. மனதின் உறுப்பு என்னவா இருக்கணும்? மனதின் உறுப்பு என்னவாக இருக்க வேண்டும்? அன்பால நிறைஞ்சிருக்கணும். மனசோட உறுப்புன்றது என்ன? அன்பு. ஓகேங்களா? அந்த அன்பு இல்லாதவர்கள் ஒரு மனிதனுக்கு உடம்போட அகத்துறுப்பான அன்பு இல்லாதவங்களுக்கு புறத்துறுப்பு கை கால்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்ட்டு வள்ளுவர் குஸ்டின் பண்றார். ஓகேங்களா? ஒரு மனிதனுக்கு அகத்துறுப்பா இருக்கக்கூடிய அன்பு இல்லாதவங்களுக்கு புறத்துறுப்பான கை கால் இருந்து என்ன பயன்? இதுல தொடை விருப்பம் எதுவும் இல்லை, அதே மாதிரி அணியிலக்கணமும் எதுவும் கிடையாது இந்த குரல்ல. இதற்கு தான் பயன். ஓகேங்களா? மனதுல அன்பு இல்லை அப்படின்னா அவங்களோட கை கால் எதற்கு? மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்துறதுக்கும் துன்பப்படுத்துறதுக்கும் தான் உதவும். மனதில் அன்பில்லாதவர்களுடைய கை கால் இந்த மாதிரி தீய காரியங்களுக்கு மட்டும்தான் உதவும். உடம்பின் உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன்? அடுத்த குரல் பார்க்கலாம். ஸோ வள்ளுவர் வந்து எப்பயுமே வந்து முதல் குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எந்த அதிகாரத்தை எடுத்திருக்காரோ எந்த விஷயத்தை எடுத்திருக்காரோ அதோடைய உயர்நிலை பற்றி பேசுவார். ஓகேங்களா? கடைசி குரல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீ செய்யலை, இதை நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னா திட்டுட்டு போயிடுவார். ஓகேங்களா? நீ இதற்கு சமம், நீ அதாவது என்ன சொல்றது, நீ ஒரு ஜென்மமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் வந்து திட்டுட்டு போயிடுவார். ஓகேங்களா? அதை பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்புடைமையிலையும் உங்களுக்கு கடைசி குரல் வரும். அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. என்புதோல்னா என்ன? என்புனா நம்ம பல டைம் பார்த்துட்டோம், எலும்பு. ஓகேங்களா? ஒரு எலும்பு மேல தோல் போர்த்துனா என்ன? நம்ம உடம்பு தான். ஓகேங்களா? எலும்பு மேல தோல் போர்த்துனா உடம்பு மாதிரி தான். ஆனா அங்க என்ன இல்லை? உயிர் இல்லை. அந்த உயிர்ன்றது இங்க எதை வந்து மீன் பண்றாரு? அன்பு. ஓகேங்களா? அன்பதான் வந்து அவரு உயிருக்கு ஒப்பிடா வைக்கிறாரு. அப்பேற்பட்ட அன்பு இல்லாத உடல் எப்படிப்பட்டது? வெறும் எலும்பு மேல போர்த்தப்பட்ட தோல் கொண்ட உடம்பு மட்டும்தான். அப்ப என்ன? செத்த பெணான்றார்.
அன்பில்லாத மனிதர்களை அவர் செத்த பணத்துக்கு வந்து ஈடா சொல்றாரு. இணையா வந்து அதை தான் வைக்கிறாரு. உடம்புல எலும்பு இருக்கு, அந்த எலும்புக்கு மேல தோல் இருக்கு, அதனால அது உடம்பு. ஆனா அன்பான உயிர்ன்றது உன்ட்ட இல்ல, அப்ப நீ செத்த போனோம். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு இன்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு சமம். ஓகேங்களா? அன்புதான் உடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உயிர் இருக்கு அப்படின்ட்டு வெளியே காட்டி கொடுக்கறது எது? அன்பு. அந்த அன்பே இல்லை, அப்ப என்ன சொல்றாரு? அந்த அன்பு இல்லை அப்படிங்கும் போது உயிரும் இல்லை. உயிரில்லாத கூடு, உயிரில்லாத கூடு என்ன இருக்கு? எலும்பு இருக்கு, அதுக்கு மேல தோல் போர்த்தி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீ என்ன? செத்த பிணம். இதுல தொடை விருப்பம் பாருங்க. முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வருது, அப்ப ஒரு மோனை. முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் இரண்டாவது எழுத்து ஒன்று வருது, அப்ப அடி எதுகை. இதுல அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. இந்த அன்புடைமை அதிகாரத்துல வந்து நம்ம என்ன விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்? அன்போட ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனால வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும், இந்த சமூகம் சந்தோஷமா இருக்கும், அதன் மூலம் இந்த நாடு சந்தோஷமா இருக்கும், அப்படியே இந்த உலகமும் சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொருவரும் மற்றவரின் மீது அன்பு செலுத்தும் போது இந்த உலகமே சந்தோஷமா இருக்கும், அமைதியா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது. அப்ப எதன் மீது நம்ம பற்றுக்கொள்ளணும்? அன்பின் மீது பற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நமக்கு இந்த 10 குறட்பாக்களின் மூலமாக வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கார். நிச்சயம் அதை நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது என்ன? நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 6th ஓல்டு புக்லையும் நியூ புக்லையும் இந்த அன்புடைமை கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறள், குறளுக்கான பொருள், அது போக வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 6th ஓல்டு புக்கோட புக் பேக் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. திருக்குறளை பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நான் அது செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறள் சம்பந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு முழு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். அதனால நம்ம இதுக்கு என்ன ஆன்சர்ன்றது நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் டேஷ் பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் டேஷ் என போற்றப்படுகிறது? உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறள்ல 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. திருக்குறள் டேஷ் நூல்கள் ஒன்று? 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஓகேங்களா? ஸோ 18 கீழ்கணக்கு நூல்கள்ல என்னென்ன நூல்கள்லாம் வருது? ஓகேங்களா? அதுல எத்தனை நூல்கள் அறநூல்கள்? மொத்தம் இருக்கக்கூடிய 18 கீழ்கணக்குல இருக்கக்கூடிய 18 நூல்கள், அந்த 18 நூல்கள்ல எத்தனை அறநூல்கள், எத்தனை அகத்திணை நூல்கள் அப்படின்றத நம்ம தெளிவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலடியார்ல சொல்லியிருப்போம். திருக்குறளும் வந்து பாத்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான். அது அறநூலை சார்ந்தது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு இளதனை வெயில் போல காயுமே, அன்பு இளதனை அறம். என்பு என்பதன் பொருள் யாது? என்பு அப்படின்னா எலும்பு. அன்புடையார் இயல்பு எது? தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு, பிறருக்கு கொடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அன்புடையவர்களுடைய இயல்பு. அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது. எதனை போல? பாலைவனத்தில் இருக்கும் பட்டமரம் போல. அன்புடைய சிறப்புகள், அன்பில்லாத வாழ்க்கை எத்தகையது? இது வந்து பாத்தீங்கன்னா 6th உங்களுக்கு நியூ புக்ல வரக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓல்டு புக்ல கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி முழுமையா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு 2 குறள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 2 குறள் 3 குறள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதற்கான குறளும் அதற்கான விளக்கம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? 10 குறளுக்கும் விளக்கம் இருக்காது, சொற்பொருள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக ஃபுல் டீட்டெயில்ஸோட கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் வந்து
ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ், அது போக எக்ஸ்ட்ரா என்னென்ன மெட்டீரியல்ஸ் இது சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கோட புக் பேக் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதிகாரமும் கலந்துருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஜிஎஸ்க்கு அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் படிக்கணும். பொது தமிழுக்கு தான் நமக்கு அந்த 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது இது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஊக்கமின்மை, அறுவுடைய மக்கள், வன்சொல், சிறிய சொல். தன்னுடைய பிள்ளைங்க தன்னை விட அறிவானவங்களா இருக்காங்க அப்படின்றது தான் வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. அப்ப அறிவுடைய மக்கள், தன்னுடைய மக்கள் தன்னை விட அறிவுடைய மக்கள் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி அது. இன்சொல் தான் ஒருவருக்கு சிறந்த அணி. நம்ம என்னதான் கையில காலில் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாலும் சரி, ஓகேங்களா, செயின், பிரேஸ்லெட்டு, வைர மோதிரம், எதை வேணா நீங்க போட்டுட்டுருங்க, அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த அணிகள் கிடையாது. மற்றவர்களிடம் இன்சொல் பேசுறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு சிறந்த அணிகள்ன்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடை விருப்பம் ஆல்ரெடி நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட வீடியோ புரியல, இது தெரியணும் அப்படின்னா நம்ம யாப் இலக்கணத்தில் இதை பற்றி தெளிவாக நம்ம நடத்தியிருக்கோம். தொடை விருப்பத்தை பற்றி ஃபுல்லாகவே நடத்திருப்போம். அதுக்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்புடைமை அதிகாரத்தை நம்ம இங்கே முடிக்கிறோம். ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும். அன்புடைமை அதிகாரத்தை பற்றியும் அதோட சொற்பொருள் விளக்கத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.